கடலூர் மாவட்டம் ஜாயேந்தல் கிராம பகுதியில் அடிக்கடி மின்மாற்றியில் ஏற்படும் பழுது காரணமாக மின்வெட்டு ஏற்படுவதால் கடும் அவதியடைவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவது குறித்து அடரி துணை மின் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் மின்வெட்டை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்வாரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ 3 மாசமாவே இதே பிரச்சனை தான் இருக்கு. இது பீஸ் போறதும் நைட் 2 மணிக்கு 1 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் இல்லாத டைம்ல இந்த உருக்க நேரத்தில் நைட் 2 மணிக்கெல்லாம் வந்து பீஸ் போடுவோம், திருப்பி நின்றுடும். அதுவும் இங்க இருக்கிற ஒயர்மேனுங்களோ யாரோ தான் ஒரு சின்ன பேர் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க, இது யாரும் வரது கிடையாது. இபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு சலிச்சு போச்சு. அவங்க வந்து அன்னைக்கு நைட் 2 மணிக்கு கரண்ட் கட் ஆகி ஒயர் பிஞ்சு 2ஆ விந்து கிடக்குது. ஆனால் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பார்க்க கூட கிடையாது. இன்னி வரைக்கும் வந்து பார்க்கல. அவங்க பார்த்து எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த லைனை காமிக்கிற வந்து பாருங்க, பிஞ்ச லைனை நாங்கள் கையால் முறுக்குனது அப்படியே இருக்கு. அதை பாருங்க, முதல்ல அதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க எங்களுக்கு. இபி ஆஃபீஸில் அதை நாங்கள் முறையிட்டு எங்களுக்கு சீப்போன் ஆயிடுச்சு. இது மின்வாரியத்துறை ஏதாவது முன் வந்து எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். மதுரை மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர் சங்க கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்களின் அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் சம்மேளன 8வது ஊதிய குழுவிற்கான மாநில செயற்குழு கூட்டம் அகில இந்திய தலைவர் முனைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியமாக 69,000 ரூபாய் வழங்க 8வது ஊதிய குழுவுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச்சங்கம் பரிந்துரைத்துள்ளது. கடந்த 7வது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 அளிக்கப்பட்டது. அதனை 8வது ஊதிய குழுவில் தற்போது இருக்கின்ற விலைவாசிகளுக்கு உட்பட்டு குறைந்தபட்ச ஊதியமாக 69,000 வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை 8வது கமிஷனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நூற்றுக்கால் மண்டபத்தில் தாயுமானவர் சுவாமி மட்டுவார் குழலம்மையாருடன் எழுந்தருளி காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தாயுமானவர் உடனுரை மட்டுவார் குழலம்மையாரை வலம் வந்து வழிபட்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ராஜகோபாலபுரம் காவிரி கரையில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் 23ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பால்குட திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சமவெளி பிரதேசத்தில் அதிகரித்துள்ள வெயிலின் தாக்கம் மற்றும் பள்ளி விடுமுறை, வார விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் பூங்காவில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு புல்வெளி மைதானங்களில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விளையாடி ஓய்வெடுத்தும் விடுமுறை நாளை கொண்டாடினர். குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள அருவியில் சிறிதளவு தண்ணீர் கொட்டும் பகுதியில் நின்று வெயிலின் தாக்கத்தை தணித்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடுவனூர் பகுதியில் இருந்து வைக்கோல் ஏற்றி சென்று கொண்டிருந்த டிராக்டர் புதுக்குளம் பகுதியில் சென்றபோது மின்கம்பி உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்தனர். சேலம் அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 59 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நீதிமன்றத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் நீதிமன்றத்தை திறந்து வைத்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாநகர போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி மற்றும் சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பள்ளியூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குடவரை கோயிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்ட பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருத்தேரோட்ட பவனி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.